Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. சார், ஏடிஎம்கேனுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழுக்குள் ஒரு புதுக்குழு இருக்கு. அதிகாரத்தை தன்னிடமிருந்து பறிபோய் விடுமோ என்று பயப்படுகிற புதுக்குழு. அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக வேண்டும். தமிழ்நாட்டில் இப்போ 4 பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அதிமுகவுடன் சேர்ந்ததனுடைய விளைவு தான். இந்த 4 எம்எல்ஏ ஏறக்குறைய ஒரு 20 எம்எல்ஏவாக மாறணும். அது அதிமுக வாக்கு வங்கியால் தான் முடியும். இதற்கான வியூகம் வகுப்பதற்கு பிஜேபியினுடைய ஆதரவாளர்களான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம். ஆனால் சார், நேற்று பொதுக்குழுவில் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு பக்கபலகமாக இருக்க மாதிரி தானே தெரியுது. அவங்க கொடுத்த ஸ்பீச் எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும் நம்ம எப்படி சார் இப்படி சொல்ல முடியும்? எடப்பாடி பயப்படுறது இவர்களை பார்த்தா பயப்படுறாரு. எடப்பாடிக்கு இது தெரியும். ஏன்னா இவர்கள் நீங்கள் ரெட்டை வேடம் போடுகிறார்கள் தெரியும் அவருக்கு. சிவி சண்முகம் இருக்கார். இப்போ நேற்று காரில் போகிறாரு. அங்கே இருக்கிற பாதுகாவலர்னு சொல்கிறாங்க, நீங்கள் சைடு வழியில் போங்கிறாங்க. திறந்து விட்றாத, எடப்பாடி போகிற வழியில் தான் நான் போவேன் நேற்று போயிருக்காரு. அப்போது எடப்பாடி எப்படி அமைச்சர் அதே போல் நானும் அமைச்சர். ஜெயலலிதா அமைச்சரவையில் எடப்பாடி எப்படி அமைச்சராக இருந்தாரோ அதே போல் நானும் அமைச்சராக இருந்தேன். இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். எனக்கு அவருக்கு ஒரே தகுதி தான். இதே தான் வேலுமணின்னு சொல்கிறாரு, இதே தான் தங்கமணின்னு சொல்கிறாரு, வீரமணி உட்பட அத்தனை பேரும் சொல்கிற பதில் இதுதான். ஏன்னா கொங்கு மண்டலம்ன்றதுல வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்கள். ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க இடமே கொங்கு மண்டலம் தான். அவங்கள மீறி அந்த இடத்துல எடப்பாடினால இதெல்லாம் செஞ்சிட முடியுமா சார்? நீங்கள் செங்கோட்டையனை மீறி தான் பிஜேபியிலேருந்து வந்து ஆற்றல் அசோக்னு ஒரு வேட்பாளரை போடுறாரு. இப்போ 50 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாகவே எடப்பாடி கட்டுப்பாடுக்கு வந்துட்டாங்க சார். அப்போ இப்போது 19ஆம் தேதி வந்து ரிட்டனில் இந்த இரட்டலை சின்னம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக ரிட்டனில் வந்து 2 பேர்கிட்ட இருந்துமே, இபிஎஸ் கிட்ட இருந்தும் ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்து ரிட்டனில் வந்து கொடுக்கணும், அவங்க தரப்பு வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னாங்க. 23ஆம் தேதி டைரெக்டாக கோர்ட்லேயே ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது இது வந்து யாருக்கு, எடப்பாடி அவர்களுக்கு தான் முழுக்க சாதகமாக அமையும்னு சொல்கிறீங்களா? இந்த பொதுக்குழு கூட்டையே அதான் அதுக்கு தான். எங்களை 2350 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ரெக்கார்டு, கையெழுத்து, ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ சார். ஆனால் இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு துணிஞ்சு, அதான் முன்னாள் முக்கியமான, அதான் ரொம்ப பார்ட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான முன்னாள் மினிஸ்டர்ஸே ஓரங்கட்டி இந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர் உள்ளே கொண்டு வந்து வேலையை நடத்துகிறாரு. 2026 ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்ற தீவிரம் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இல்லை, அதுக்கு ஒரே வியூகம் 2011 ஜெயலலிதா வகுத்த வியூகம் தான். ஜெயலலிதா 2011 விஜயகாந்தை உள்ளே கொண்டு வந்துச்சு. 2026 விஜயை கொண்டு வருவதற்கான அத்தனை காய் நகரத்தில் நடக்குது. அதுதான் எழுச்சி, புரட்சி. அது நீங்கள் அடுத்த விடுதலை சிறுத்தையும் வந்துடும். ஆமாம், திமுகவுடைய கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கிறது. ஏடிஎம்கே, டிவிகே, பாமக இது இந்த கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை நீங்கள் முதல்ல சொன்ன கூட்டணி அமைப்பு தானா? இல்லைங்க, பாமக ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை. பாமக ஆல்ரெடி அதிமுக கூட்டணி ரிசர்வேஷனில் இருக்குது. ஆனால் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். ஏடிஎம்கேனுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே பரவலாக வந்து உட்கட்சி விவகாரம் இதை பற்றிலாம் எதுவுமே பேசலாம். ஆனால் எல்லாருமே ஒரே கருத்தை முன்வைக்கிறாங்க, எழுச்சி பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி. இந்த கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்து எல்லாருமே, எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், சி சண்முகமாக இருக்கட்டும், இப்படி இவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தாக பெரிய லெவலில் மேடையில் பேசியிருக்காங்க. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது செயற்குழு அல்ல, பொதுக்குழு. இந்த பொதுக்குழு கூட்டம் வருடம் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணைய விதி. அந்த விதிப்படி எடப்பாடி இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கார். இந்த பொதுக்குழு கூட்டத்தின் நோக்கம் என்னென்னா, இந்த பொதுக்குழுக்குள் ஒரு புதுக்குழு இருக்குது. பொதுக்குழுக்குள் ஒரு புதுக்குழு இருக்குது. இந்த குழு அதிகாரத்தை தன்னிடமிருந்து பறிபோய் விடுமோ என்று பயப்படுகிற புதுக்குழு. நீங்கள் சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் என்ன கவலைப்படுறாங்கன்னா, தன்னுடைய மாவட்டத்தில்
புதிதாக வந்த மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அமைச்சராக்கிடுவாரா, இந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற இவர்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. அப்போ இதை பிஜேபி கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக வேண்டும். தமிழ்நாட்டில் இப்போ 4 பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அதிமுகவுடன் சேர்ந்ததனுடைய விளைவு தான். இந்த 4 எம்எல்ஏ ஏறக்குறைய ஒரு 20 எம்எல்ஏவாக மாறணும். அது அதிமுக வாக்கு வங்கியால் தான் முடியும். பிஜேபியால் தனித்து நின்று முடியாது. இந்த அச்சாரம் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொடரணும். ஏன்னா போன தேர்தலில் பிஜேபி அதிமுக தனித்தனியாக வாங்கிய ஓட்டுக்களை இணைத்து பார்த்தா அதிமுக கூட்டணி ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சிருக்கும். ஆனால் அது நடக்கலை. அப்போது பிஜேபி என்ன கணக்கு போடுதுன்னா, பிஜேபி எடப்பாடி கூட்டு எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் இந்த வர சட்டமன்ற தேர்தலில். இதற்கான வியூகம் வகுப்பதற்கு பிஜேபியினுடைய ஆதரவாளர்களான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இவர்களை வைத்து அதிமுகவுக்குள்ள ஒரு புது குழு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த குழு எப்படியாவது சசிகலாவை சேர்க்கணும், டிடிவி சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், பிஜேபியோடு சேரணும். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே இதுதான். அப்போ அந்த குழு உருவாக்குனது பிஜேபி தான். பிஜேபி தலைமையில், பிஜேபி பின்னணியில் வேலுமணி சார். ஆனால் விஜயபாஸ்கர் வந்து எடப்பாடியார் அவர்களோட விசுவாசி தானே சார் பல இடங்கள். ஏன்னா அந்த 6 பேர் சேலத்தில் போய் சந்திச்சப்ப அப்படின்ற பேச்சு அடிபட்டப்ப கூட அவர் பேர் அதில் இல்லை, அவருமே அங்கே இல்லைன்ற மாதிரி தான் பேச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜேபி தலைமையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் மினிஸ்டராக இருந்த பொழுது ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல். இந்த வழக்குக்கெல்லாம் பிஜேபியினுடைய தயவு இல்லாமல் இந்த வழக்குகளை நிறுத்து போக வைக்க முடியாது. வெளிப்படையாக தெரியல கூட பிஜேபி கொடுக்குற அசைன்மெண்ட்டுகளை செய்யக்கூடிய நபராக இருக்கார் விஜயபாஸ்கர். தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகத்துக்கு எந்த வழக்கம், எந்த இடியும் ஐடியும் வரவே இல்லை. ஏன் வரலைன்னா, அண்ணாமலைக்கு இவர்கள் அண்ணாமலைக்கான உதவியை செய்து நேரடியாக மறைமுகமாக நீங்கள் என் நாடு என் மண் என் மக்கள் இதுக்கு விஜயபாஸ்கர் பல கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கார். வேலுமணி பணம் கொடுத்துருக்கார். தங்கமணி ஏன்னா தன் மீது இடி வந்துடக்கூடாது, ஐடி வந்துடக்கூடாது. இதுதான். அப்போ பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை இவர்கள் எடப்பாடிக்கு எதிராக செய்வாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, பிஜேபி கூட்டணி வேண்டுன்னு சொல்கிறது இந்த குழு தான். ஆமாம். ஏன்னா எஸ்பி வேலுமணி நாடாளுமன்றத்தில் முடிஞ்சோடனே ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாகவே சொன்னார், நாங்கள் அவங்களோட கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னும் சாதகமாக இருந்திருக்கும் எங்களுக்கு நிறையா விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் சார், நேற்று பொதுக்குழுவில் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு பக்கபலகமாக இருக்க மாதிரி தானே தெரியுது. அவங்க கொடுத்த ஸ்பீச் எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும் நம்ம எப்படி சார் இப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, அதாவது எடப்பாடியை எதிர்த்து அந்த பொதுக்குழுவில் பேசினா அடுத்த நாளே கட்சி விட்டு நீக்கிடுவார். தொண்டை என்ன பண்ணுவான், எடப்பாடியுடைய விசுவாசிலையும் அங்கேயே போஸ்ட் ஒட்டிடுவான். அப்போ நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். எடப்பாடி பயப்படுறது இவர்களை பார்த்தா பயப்படுறாரு. எடப்பாடிக்கு இது தெரியும். ஏன்னா இவர்கள் நீங்கள் ரெட்டை வேடம் போடுகிறார்கள் தெரியும் அவருக்கு. நீங்கள் 5 பேர் போய் சேலத்தில் போய் சசிகலாவை சேர்த்துக்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க, இவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இவருக்கு 5 பேருக்குமே இல்லை. ஏன் அவங்க 5 பேர் போகிறாங்கன்னா, நீங்கள் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில்
நீங்கள் எப்போவுமே அதிமுகவினுடைய பழக்கம் என்னென்னா, ஒருத்தருடைய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளரை போடணுன்னா மாவட்ட செயலாளர் ஒரு 5 கட்சி முன்னணி செயல் வீரர்கள் லிஸ்ட்டில் கொண்டு ஜெயலலிதா கொடுப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 5 பேர் இல்லை 3 பேர். 234 × 3 ஏறக்குறைய 750 நிர்வாகிகளுடைய பேரை ஜெயலலிதாட்ட கொண்டு பயோடேட்டாவோட கொடுப்பாங்க. கொடுக்குறது யார்? மாவட்ட செயலாளர். அதில் மாவட்ட செயலாளர் பேரும் இருக்கும். 3 முதல் 5 பேர். இந்த பரிந்துரையை யார் பண்ணுவாங்க? மாவட்ட செயலாளர் பண்ணுவாங்க. மாவட்ட செயலாளர் தான் ஜெயிக்க வைக்க முடியும். ஆனால் இப்போ எடப்பாடி இந்த முன்னாள் அமைச்சர்கள் தான் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள். அப்படி மாவட்ட செயலாளர் இருந்து தான் மந்திரி ஆனவர்கள். இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இவர்கள் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இல்லை. இப்போ சிவி சண்முகம் இருக்கார். இப்போ நேற்று காரில் போகிறாரு. அங்கே இருக்கிற பாதுகாவலர்னு சொல்கிறாங்க, நீங்கள் சைடு வழியில் போங்கிறாங்க. திறந்து விட்றாத, எடப்பாடி போகிற வழியில் தான் நான் போவேன். நேற்று போயிருக்கார். அப்போது எடப்பாடி எப்படி அமைச்சர், அதே போல் நானும் அமைச்சர். ஜெயலலிதா அமைச்சரவையில் எடப்பாடி எப்படி அமைச்சராக இருந்தவரோ அதே போல் நானும் அமைச்சராக இருந்தேன். இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். எனக்கு அவருக்கு ஒரே தகுதி தான். இதே தான் வேலுமணின்னு சொல்கிறாரு, இதே தான் தங்கமணின்னு சொல்கிறாரு, வீரமணி உட்பட அத்தனை பேரும் சொல்கிற பதில் இதுதான். இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முன்னாள் மந்திரிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர் கேட்காமலே எல்லா வேட்பாளையும் போட்டார். சார், அப்போ இவங்கள மீறி அந்த இடத்துல அவர் நினச்சதை பண்ணிட முடியுமா? ஏன்னா கொங்கு மண்டலன்றதில் வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்கள். ஆதி காலத்துலேருந்து ஏடிஎம்கேல ட்ராவல் பண்ணுறாங்க, அம்மாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கள மீறி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க இடமே கொங்கு மண்டலம் தான். அவங்கள மீறி அந்த இடத்துல எடப்பாடினால இதெல்லாம் செஞ்சிட முடியுமா சார்? நீங்கள் செங்கோட்டையனை மீறி தான் பிஜேபியிலேருந்து வந்து ஆற்றல் அசோக்னு ஒரு வேட்பாளரை போடுறாரு. திருப்பூர் வேட்பாளரை புது வேட்பாளர் அவர் கொங்கு மண்டலத்தில் அவரை போட்டு பல கோடி செலவு பண்ணுறாங்க. அந்த வேட்பாளர் தேர்தல் 1 வாரம் இருக்கும்போது கட்சி விட்டே போகிறேன்னு போகிறார். மறுபடியும் போய் தேடி கூப்பிட்டு வராங்க. யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அதே போல் தான் நீங்கள் தூத்துக்குடியில் கொண்டு போய் இங்கே ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிற்காத வேலுமணியை புத்தூர் கட்டு வேலுமணியை கொண்டு கனிமொழி எதிர்த்து போடுறாரு. அப்போ இதெல்லாமே மாவட்ட செயலாளர்களையோ முன்னாள் மந்திரிகளையோ அவர் கேட்காம போடுறார். இப்போ 50 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாகவே எடப்பாடி கட்டுப்பாடுக்கு வந்துட்டாங்க. அந்தந்த இப்போ மாவட்ட செயலாளர் பூரா யார் கட்டுப்பாடு இருப்பாங்கன்னா, ஒன்று வேலுமணி கட்டுப்பாட்டில் அந்தந்த கொங்கு மண்டல மாவட்ட செயலாளர் பூரா, வன்னியர் பெல்ட் மாவட்ட செயலாளர் பூரா சிவி சண்முகம். இப்படி ஒவ்வொரு மாவட்டம் ஒரு 3-4 மாவட்டத்தில் அத்தனை பேர் அந்த முன்னாள் மந்திரிகளுடைய கட்டுப்பாட்டில், வேலுமணி தங்கமணி கட்டுப்பாட்டில், நீங்கள் வேலூர் பூராமே வீரமணி கட்டுப்பாட்டில் ஒரு 3-4 மாவட்ட செயலர் வருவாங்க. இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக மாவட்ட செயலாளர்கிட்டையே தொடர்பு வச்சுக்கிறாரு. மாவட்ட செயலாளர்கிட்டையே அப்போ மாவட்ட செயலர் நினைக்கிறாங்கன்னா, நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் மந்திரி கிடையாது, மந்திரியுடைய குட்புக்கு நம்ம போக வேண்டியதில்லை, மந்திரி தான் நம்மளை எடப்பாடிகிட்ட கொண்டு போகணும், அவர் தான் அவங்க சீட்டு வாங்கி கொடுக்கணும், நம்மளை உயர்த்துறது அவர் தான், தாழ்த்துறது அவர் தான். அதனால் முன்னாள் மந்திரிகளையே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. முன்னாள் மந்திரிகள் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் இபிஎஸ்ஸை சேருங்க, ஓபிஎஸ் சேருங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தாங்கள்கிட்ட வந்து இந்த மாவட்டத்துக்குள்ள நீங்கள் அரசியலே பண்ணாதீங்க, நாங்கள் தான் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே பிஜேபி வந்துடுது, சசிகலாவும் வந்துடுது, ஓபிஎஸும் வந்துடுறாரு, டிடிவி வந்துடுறாரு. அப்போது எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாரு, சரி உங்களை நம்பிட்டுன்னா நீங்கள் பிஜேபிக்கும் ஆளாக இருக்கீங்க, சசிகலாவுக்கும் ஆளாக இருக்கீங்க, நான் நேரடியாகவே மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். 50 மாவட்ட செயலாளர்கள் இப்போ தினந்தோறும் எடப்பாடிகிட்ட தொடர்பில் இருக்காங்க. அப்போ இந்த முன்னாள் மந்திரிகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ரத்த விஸ்வநாதனை பார்க்க வேண்டியது, செங்கோட்டையனை பார்க்க வேண்டியதில்லை, சிவி சண்முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, இப்படி ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை மாவட்ட செயலை கட்டுப்படுத்துகிறாங்க. இப்போ அப்படி தேவையில்லையே. இப்போ இதுதான் இந்த பொதுக்குழுவில் திமுகவை எதிர்த்து தீர்மானங்கள் போடப்பட்டது.
மழை வெள்ளத்தில் திமுக வேலை செய்யலை, மாநில கல்வியிலிருந்து மத்திய கல்விக்கு திமுக பேசி அந்த கல்விக் கொள்கையை மாநில பட்டியலில் கொண்டு வரல. இதெல்லாமே தொடர்ச்சியாக பொதுக்குழு போடுகிற பொழுது என்னென்ன பிரச்சனை லைவாக இருக்கோ அதுக்கு எதுவும் தீர்மானம். ஆனால் நோக்கம் அதுவல்ல. 50 இப்போ 2350 பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ தேர்தல் கமிஷன் ரெட்டையில யாருக்கு இந்த பிரச்சனை வரும்போது இதை அப்படியே கொண்டு போய் யாருக்கு கொடுப்பாங்க? எலெக்ஷன் கமிஷனில். ஓபிஎஸ் 50 பேர் கூட சேர்த்த முடியாது. ஓபிஎஸ்னால் 50 வேட்பாளர்கள் நீங்கள் அலுவலகத்தை உடச்சி உள்ளே புந்துட்டார் ஓபிஎஸ். நீதிமன்றம் பூட்டி சாவி கூட நீதிமன்றத்தை கொடுத்துட்டாங்க. நீதிமன்றம் கேட்குது, சரி 2 பேரும் வழக்கு போட்டிருக்கீங்க, இப்போ பொதுக்குழு உறுப்பினர் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது 2350 பேருடைய கையெழுத்தை வாங்கி கொண்டு கோர்ட்டில் கொடுக்குறாரு. எங்கே? ஹைகோர்ட்டில் கொடுத்து சொல்கிறாரு 2350 பொதுக்குழு உறுப்பினர் எங்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ எனக்கு தான் கட்சி நடத்த வேண்டிய தேவை இருக்குது, கட்சி ஆஃபீஸ் தேவை. அப்போ அதே மாதிரி கோர்ட்டு கேட்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர் கொண்டாங்க, லிஸ்ட்டு கொண்டாங்க. அவரால் ஒரு 100 பேரை கூட கொடுக்க முடியல. அப்போ 2350 பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கட்சி நடத்த வேணும். அவருக்கு தான் அலுவலகம் தேவை, அவருக்கு தான் ஆவணங்கள் தேவை, அவருக்கு தான் நிர்வாகிகள் தேவை. நீயே கட்சி சாவி வச்சுக்க, யார் சாவி, யார் நீதிமன்றம் யாருக்கு கொடுக்குது? எடப்பாடி அவர். சார், அப்போ இப்போது 19ஆம் தேதி வந்து ரிட்டனில் இந்த இரட்டலை சின்னம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக ரிட்டனில் வந்து 2 பேர்கிட்ட இருந்துமே, இபிஎஸ் கிட்ட இருந்தும் ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்தும் ரிட்டனில் வந்து கொடுக்கணும், அவங்க தரப்பு வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னாங்க. 23ஆம் தேதி டைரெக்டாக கோர்ட்லேயே ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது இது வந்து யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு தான் முழுக்க முழுக்க சாதகமாக அமையும்னு சொல்கிறீங்களா? இந்த பொதுக்குழு கூட்டையே அதான், அதுக்கு தான் எங்கிட்ட 2350 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ரெக்கார்டு, கையெழுத்து, ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ. எனக்கு தான் ரெட்டையில் வேணும். இப்போ ஓபிஎஸ் எந்த ஆதாரத்தை பண்ணி கொடுப்பாரு? 76 எம்எல்ஏ ஜெயிச்சது ஏடிஎம்கேல, 72 பேர் என்கிட்ட இருக்காங்க. என்கிட்ட 72 பேர் ரெட்டையிலையில் ஜெயிச்ச அத்தனை பேரும் என்கிட்ட இருக்காங்க. அவர்கிட்ட 4 பேர் இருக்காங்க, ஐயப்பன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன். 4 பேர் பெருசா, 72 பேர் பெருசா? அப்போ ரெட்டையில் யாருக்கு வேணும்? 4 பேருக்கு வேணுமா, 72 பேருக்கு வேணுமா? 72 பேர் ரெட்டையில் நின்று ஜெயிச்சவங்க. அப்போது ரெட்டையில் யாருக்கு கிடைக்கும்? எடப்பாடி. அப்போது இதற்கான பொதுக்குழு தான். இந்த பொதுக்குழுவை டம்மி பண்ணுறது, இதுதான் பொதுக்குழுவுடைய நோக்கம். சார், ஆனால் இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு துணிஞ்சு, அதான் முன்னாள் முக்கியமான, அதான் ரொம்ப பார்ட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான முன்னாள் மினிஸ்டர்ஸே ஓரங்கட்டி இந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர் உள்ளே கொண்டு வந்து வேலையை நடத்துகிறாரு. 2026 ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்ற தீவிரம் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உச்சக்கட்டத்துக்கு வந்து விமர்சிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இந்த பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா? 2026 அவங்க ஆட்சியை பிடிக்க முடியுமா ஏடிஎம்கே? இல்லை, அதுக்கு ஒரே வியூகம் 2011 ஜெயலலிதா வகுத்த வியூகம் தான். ஜெயலலிதா 2011 விஜயகாந்தை உள்ளே கொண்டு வந்துச்சு. 2026 விஜயை கொண்டு வருவதற்கான அத்தனை காய் நகரத்திலும் நடக்குது. அதுதான் எழுச்சி, புரட்சி. விஜய் உள்ள கொண்டு வருது எழுச்சி. வேற என்ன அண்ணாதிமுக புதுசாக என்ன இருக்க போகுது? எழுச்சி, புரட்சி. ஆனால் அது மட்டும் போதுமா சார்? அது மட்டும் போதுமா தேர்தலை சந்திக்க? அது நீங்கள் அடுத்த விடுதலை சிறுத்தையும் வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், திமுகவுடைய கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கிறது. சிறுத்தைக்கு தெரியும், திமுகவுடைய கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கு. இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் பூராமல் அதிருப்தியில் இருக்கான். எது அதிருப்தியில் இருக்காங்க? நீங்கள் அண்ணாமலை வந்து திமுக எதிர்க்கவே இல்லையே. அண்ணாமலை 3 மாதத்துக்கு முந்தி, 6 மாதத்துக்கு முந்தி எப்படி இருந்தார்? ஆமாம், ஒரு கட்சியில் ஒரு கட்சியை வந்து ஒழிச்சிருவோம். இப்போ அண்ணாமலை அடக்கி வாசிக்கிறாரு. ஏன் அடக்கி வாசிக்கிறார் திமுகவை பற்றி? அப்போ ஏதோ கள்ளக்கூட்டு இருக்குது. நீங்கள் தினசரி பேப்பரில் தான் வரும், கள்ளக்காதலியோடு தப்பி ஓட்டம். இப்போ அதே போல் கூட்டு இருக்குது, கள்ளக்காதல் இருக்குது, நல்ல காதல் இல்லை. அப்போது முஸ்லீம் வாக்காளர்களுக்கு தெரியாதா? அப்போ முஸ்லீம் வாக்கு போகிற எங்கே நகரும்? ஏடிஎம்கேக்கு நகரும். கிறிஸ்தவர்கள் வாக்கு எங்கே நகரும்?
நீங்கள் சார் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க பிஃபோர் நம்ம பேசும்போது இந்த பொதுக்குழுவில் ஒரு புதிய குழு அதாவது பிஜேபி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. ஆனால் இப்போது அப்படி பார்க்கும்போது பிஜேபி தானே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை எடப்பாடி அதை தடுத்துருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பிஜேபி உள்ளே வந்தால் எடப்பாடி தற்கொலை செய்வது கொள்வதற்கு சமம். பிஜேபி வந்தால் 14% முஸ்லீம், 3% கிறிஸ்தவர்கள், 17% திமுகவுக்கு போயிடும். போயிடும். விசிகாவும் வரமாட்டாங்க. அப்போ விசிகா வரமாட்டாங்க. அப்போ பிஜேபியை சேர்த்தாமல் இருந்தால் தான் 20% ஓட்டு அவருக்கு கேரண்டி. இதில் விஜய் வந்தால் திமுக எழுச்சி தான், புரட்சி தான், எல்லாமே மறுமலர்ச்சி தான். இதைத்தான் பொதுக்குழுவில் சொல்கிறாங்க. எப்படியும் விஜய்க்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கப்படும். ஏன்னா விஜய்க்கு சினிமா தயாரிப்பாளர் தானே, சினிமா நடிகர் தானே. படத்துக்கு 150 கோடி, 10 படம் 1500 கோடி, 2000 கோடி. அவர் அப்படியே டிவிக்கேவை ஒரு விஜயகாந்த் 29 எம்எல்ஏ வாங்கின மாதிரி ஒரு 25 எம்எல்ஏ. ஃபஸ்ட் ரவுண்டு 25 எம்எல்ஏங்கிறது பெரிய விஷயம் தானே. டெப்டி சிஎம்மும் கேட்பாங்க. அப்போ முதலே சொல்லிட்டார், எந்த தியாகத்துக்கு தயார்ன்னு சொல்லிட்டார். அதனால் கண்டிப்பாக 26 வெற்றி பெறுவதற்கான அத்தனை வியூகங்களும் எடப்பாடியால் வகுக்கப்பட்டு நீங்கள் 100% அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது வெற்றி கூட்டணி தான். ஏன்னா அதிமுக திமுக 2 தான். திமுக மீது அதிருப்தி பூராமல் அதிமுகவுக்கு வாக்காக மாறும். ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாறும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் இங்கே வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பும் இருக்குல்ல சார். அவங்க வந்து பிஜேபியை சேர்க்காட்டி கூட ஏடிஎம்கே, டிவிகே, பாமக இந்த கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை நீங்கள் முதல்ல சொன்ன கூட்டணி அமைப்பு தானா? இல்லைங்க, பாமகட்ட ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை. பாமக ஆல்ரெடி அதிமுக கூட்டணி இப்போ ரிசர்வேஷனில் இருக்குது. ஆனால் அதை விட வாக்கு வங்கி அதிகமாக உள்ள விடுதலை சிறுத்தை, விஜய் 2 பேரையும் சேர்த்துறது தான் எடப்பாடி ரொம்ப ஆர்வமாக இருக்கார். பாமகவோட விஜய்கிட்ட அதிகமாக இருக்குன்றீங்களா சார்? பாமகவில் 1.5% தான் இருக்குது, விஜய்கிட்ட 10% இருக்குது. இந்த நம்பப்படுது. நீங்கள் சினிமாக்காரன் ஒரு 10% இருக்க வந்த கூட்டத்தை பொறுத்து ஒரு கணிப்பு, அவ்வளோதான். ஓகேங்க சார். சார் இன்னொன்று நேற்று பொதுக்குள்ள இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. சட்டசபையில் நடந்த விவாதத்தோட ஒரு வீடியோ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கே வந்து ஸ்டாலின் ஆடி போயிட்டாரு. 4 முறை நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா திமுக ஆட்சியே இருக்காது அப்படின்றதுல அந்தளவுக்கு என்ன நடந்தது? அந்தளவுக்கு விவாதங்கள் உள்ள நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது ராமதாஸ் 86 வயசு. ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு இருந்த பாமகவின் வலு இப்பெல்லாம் இல்லை. அன்புமணியை வந்து அவர் ஒரு மந்திரியாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு கட்சி தலைவனாக யாரும் பார்க்குறதில்ல. அந்த அளவுக்கு அன்புமணி உழைப்பும் இல்லை. பாமக கோட்டையில் தான் ஓட்டை விழுந்து விஜயகாந்த் ரிஷிவந்தியத்திலையும் விருதாச்சலத்திலையும் ஜெயிச்சு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறினார். 90 to 2000 பாமகனுடைய வசந்த காலம். மத்திய மந்திரி ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நீங்கள் வாசல் வரை வந்து வரவேற்பாங்க, வாசல் வரை வழி அனுப்புவாங்க. 2000 to 2010 விஜயகாந்தனுடைய வசந்த காலம். ஓட்டு ஆறுது பாமக ஓட்டு, பாமக பெல்ட்டு, பாமக வாக்கு வங்கி. அத்தனை எம்எல்ஏக்களும் எங்கேருந்து வந்தாங்க? விஜயகாந்தே ரிஷிவந்தியும் விருதாச்சலம் யாருடைய பெல்ட்? அது 1 year பெல்ட்டு, பாமக பெல்ட்டு. அப்போது பாமக வண்டியர்களே நம்பலை. 25 தியாகிகள், 25 தியாகிகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் மணிமண்டபம் கட்டவே இல்லையே. எப்போ செத்தான் அவன்? எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு? ராமதாஸே ஒன்றும் பண்ணலையே. இப்போ 1 year வாக்குக்கா திமுக இப்போ போய் மணிமண்டபம் கட்டுது. ஆனால் அதுக்கு இவங்களையுமே கூப்பிட்றாங்களே சார், அந்த திறப்பு விழாக்கு பாமகவையுமே அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. இல்லை, இன்வைட் பண்ணாலுமே மக்கள்கிட்ட பாமக மேலே அதிருப்தி இருக்குது, திமுக மேலேயும் வெறுப்பு இருக்குது. ஏன்? இதை செய்ய வேண்டிய காலம் எவ்வளவு? ஒரு தலைமுறையே முடிஞ்சு போச்சு. அதனால தான் பாமக எங்கே தோல்வி அடையுது? பாமக பெல்ட்லேயே தோல்வி அடையுது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ நீங்கள் ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் சொல்கிறீங்களா, ஏடிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய கட்சி. ஸோ இப்போது இந்த கூட்டணி ஃபார்மேஷனை மனசில் வச்சுட்டு தான் எடப்பாடி அவர்கள் நேற்று பொதுக்குழுவில் மாபெரும் வெற்றி கூட்டணி அமையும் சொன்னாரா சார்? அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏறக்குறைய
நீங்கள் மணல் ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் புதுக்கோட்டையில் ஒரு 10-20 நாளுக்கு முன்பு நடந்தது. அப்போ எடப்பாடியும் போய் அங்கே கலந்துருக்காரு. திருமா போகிறாரு. திருமாவையும் எடப்பாடி சந்திக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து செய்தி ஆக்கணும்னு விரும்புகிறாரு ஆதவ் அர்ஜுன். நீங்கள் திருமாவை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி காத்திருக்கார் கல்யாண வீட்டில். ஆனால் இங்கே நம்ம ஊடகவியலாளர் மைக்கை நின்றுட்டான். திமுக கூட்டணியிலேருந்து அதிமுக கூட்டணிக்கு விலக போகிறீங்க செய்தி வருது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. திமுக கூட்டணி யாராலும் எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாதுங்கிறாரு. இதை கேட்டு எடப்பாடி அப்படியே போயிடுறாரு. அப்போ எடப்பாடி காத்துட்டு இருந்திருக்காரா இல்லையா? இவர் திமுகவை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கூட்டணியில் இருக்கார். இரட்டை வேடம். ஒரு வேடம் எப்போ களையும்னா தேர்தல் நெருங்குற பொழுது ஒரு வேடம் கரையும். ஒரு வேடம் களைஞ்சு இன்னொரு வேடம் எங்கே போய் சேரும்? ஏடிஎம்கேல போய் சேரும். விஜய் ஆல்ரெடி அங்கே செட்டில் ஆகிருப்பார். ஏன்னா ஜெயிக்க வேண்டிய கூட்டணி எதுன்னு திரும்ப முடிவு பண்ணுவார்ல. அப்போது விஜய் கூட்டணி இருந்தால் ஜெயிக்கலாங்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ திரும்ப என்ன பண்ணுவார்? அந்த கூட்டணி தான் போய் சேருவார். அது புது கூட்டணி. இது திமுக பழைய கூட்டணி சார். ஆனால் திமுகவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள்ன்றதோட முக்கியத்துவம் தேர்தல் அரசியலுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க லூஸ் பண்ண தயாராக இருப்பாங்களா? இல்லைங்க, அதாவது திரும்பவே சொன்னாலும் சிறுத்தைகள் ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. ஓகே. திமுக விருப்ப ஆதவ் அர்ஜுனா அவ்வளோ தூரம் விளைச்சிட்டு போயிட்டான். காடாக மண்டி நிற்கிது. 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர்னா ஏன் எங்கள் தலைவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஆதவ் அர்ஜுனை கொளுத்தி போட்டது எங்கே போய் சேர்ந்துருக்கு? விசிகானுடைய அப்போ 62 அடி கொடிக்கம்பம் மதுரையில் இன்ன வரைக்கும் ஏற்ற முடியல. ஆர்ப்பாட்டம் இவரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறார். யாரை எதிர்த்து? திமுக எதிர்த்து. திமுக எதிர்த்து சிறுத்தையை ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அப்போ அவன் ஓட்டு போடுவானா திமுகவுக்கு? பேங்க வயல் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. யார் சொல்கிறா? அர்ஜுன் ரெட்டியும் விஜய் சொல்கிறார். யாரை நோக்கி? திமுகவை நோக்கி. அப்போ திமுக போடுவானா? அவனுக்கு உள்ளே எப்படி இருக்கும்? ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அவ்வளோ இழிச்சுவான் திமுகவுக்கு. தேர்தல் வந்தால் நீங்கள் தலித்துக்கு 200 ரூபா கொடுக்குறான், மேல் ஜாதிக்கு 500 ரூபா கொடுக்குறான். இவனுக்கு கொடுக்குற மாதிரி 3 மடங்கு கொடுக்குறான். அப்போ ஏண்டா ஓட்டுக்கு லஞ்ச பணம் கொடுக்குறதுலேயும் நாங்கள் ஒடுக்கப்பட்டவனா கேட்குறேன். தீண்டாமையா? இதை பூரா கொளுத்தி போட்டது யார்? அப்போது ஆதவ நீக்க சொல்லி திமுக கடுமையாக அழுத்தம் கொடுக்கும் திருமாவுக்கு. அந்த மேடையில் ஏறக்கூடாது. எந்த மேடையில்? அம்பேத்கர் மேடையில் ஏறக்கூடாது. விஜயோடு ஏறக்கூடாது. இப்படி திமுக பயப்படுறது யாருக்கு? சிறுத்தைக்கு. சிறுத்தையை பயப்பட வச்சது யார்? ஆதவ் அர்ஜுனா. இதுதான் இன்றைக்கி திமுகவிலிருந்து திமுக கூட்டணியை சிறுத்தை கூட்டணி விலகுவதற்கான அச்சாரம் போட்டது ஆதவ் அர்ஜுனா. கடைசியில் இப்போ ஆதவ் அர்ஜுனாவை விலகிட்டார். வேறு வழியே இல்லை. ஆனாலுமே காரணங்கள் நோக்கங்கள் அப்படி இருக்குது. சார், நிறைய எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.